இப்போ எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட பார்ட் 2 வீடியோ நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். ஸோ முன்னாடியே பார்த்தோம் எக்ஸ்பிரஷன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா, அதோட வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டைம் ஜீரோவா இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ, அப்புறம் மேக்ஸிமம் வரும், அப்புறம் மினிமம் வரும், திரும்ப மேக்ஸிமம் போகும், மினிமம் வரும். அதுதான் டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேஷன். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் நம்ம வந்து சைன் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் காஸ் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஜெனரல் ஃபார்முலா half m v ஸ்கொயர் வரும். ஓகே, இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால நான் vx ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த v எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வெலாசிட்டி. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x with respect to time தான் velocity. So half m into vx ன்னு எப்படி எழுதுறேன்? Displacement of x divided by dt the whole square அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் இந்த பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதுறோம்? x is equal to a sin omega t. எனக்கு இங்க என்ன தேவை? dx by dt. ஸோ dx by dtங்கிறது தான் வெலாசிட்டி. அப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எனக்கு என்ன வரும்? a கான்ஸ்டன்ட். சைனோட டிஃபரன்ஷியேஷன் வந்து காஸ் ஒமேகா டின்னு வரும். இந்த இடத்துல ஒமேகா டில ஒமேகா கான்ஸ்டன்ட், அப்ப a ஒமேகான்னு வரும். ஸோ ஒமேகா a காஸ் ஒமேகா டி அப்படின்னு வரும். இதுதான் வந்து வெலாசிட்டி. ஓகே, இதை அப்படியே வச்சுட்டு நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எனக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜியோட ஈக்குவேஷன் கிடைக்கும். என்ன? half into m into vxங்கிறது என்னது? ஒமேகா a cos ஒமேகா t the whole square வரும். அப்ப எனக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஒமேகா t அப்படின்னு ஈக்குவேஷன் வருது. அது 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அகைன் நாம இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கொசைன் வேவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுறோம். இது இல்லாம எனக்கு ஆம்ப்ளிடியூட் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு வேணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறேன். எப்படி அப்படின்னா இந்த காஸ் ஒமேகா டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் எழுதுறோம். எப்படி எழுதலாம்? நமக்கு முன்னாடியே தெரியும் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு காஸ் ஒமேகா டியை வேற விதமா நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். அப்ப நான் என்ன பண்றேன்? காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 1 சைன் ஒமேகா, சைன் ஸ்கொயரை அந்த சைட் கொண்டு வரேன். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். அப்ப காஸ் ஒமேகா டிங்கிறது என்னது? நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுல இருந்து சைன் ஒமேகா டிங்கிறது என்னது? சைன் ஒமேகா டி எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பை ஏ அப்படின்னு எழுதலாமா? ஸோ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஒமேகா டிங்கிறது எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ எக்ஸ் பை ஏ த ஹோல் ஸ்கொயர்ங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகே, நான் இதை என்ன பண்றேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தா எனக்கு ஏ ஸ்கொயர் தான் எல்சிஎம். இந்த இடத்துல என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, நான் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கிறேன். டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்னது? ஏ. அதை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இதை எடுத்து எங்க கொண்டு போய் வில சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? v is equal to ஒமேகா ஏ multiplied by ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி இங்க எக்ஸ் ஸ்கொயர் வரும், டிவைடட் பை ஏ. ஸோ ஏ கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? v is equal to ஒமேகா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இதுதான் வெலாசிட்டி. இதை கொண்டு போய் திரும்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எந்த ஈக்குவேஷன்ல? half m vx ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ half into m into, so kinetic energy is equal to half m vx ஸ்கொயர் தெரியும். வாட் இஸ் vx? இதுதான் vx. இங்க சப்ஸ்டியூட் பண்ணா half into m into ஸ்கொயர் பண்றோம். எனக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர். ஆட்டோமேட்டிக்கா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்ணா என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? நான் திரும்ப வேணா எழுதிடுறேன். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஹாஃப் எம் இன்டூ ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு இந்த ஒரு ரிலேஷன் கைனடிக் எனர்ஜி. ஒன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் சைன் ஆர் கொசைன் வேவ் ஃபங்க்ஷன் வச்சு, இன்னொன்னு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இங்க கிடைச்சிருக்கு.
ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. கைனடிக் எனர்ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கொசைன் வேவ் ஃபங்க்ஷன் இதுதான். இதை வந்து நான் கிராஃப் பண்ண போறேன். கைனடிக் எனர்ஜிக்கும் அது டைமுக்கும் அதோட கிராஃப் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். சரி, இப்போ கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண போறோம் வேரியேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ டைம் மாற மாற த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி மாறுது, கைனடிக் எனர்ஜி எப்படி மாறுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ்வலாவே ஸ்டார்ட் பண்ணும்போது அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ காஸ் 0 வந்து 1 வரும். அப்போ எனக்கு டைம் 0வா இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும் அட் டைம் t இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டைம் மாறிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் வரும், திரும்ப மேக்ஸிமம் போகும், திரும்ப மினிமம் வரும், மேக்ஸிமம் போகும். இந்த மாதிரி தான் கைனடிக் எனர்ஜியோட வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் அந்த டோட்டல் டைம் பீரியட்ங்கிறது என்னது, ஒன் கம்ப்ளீட் ஆசோலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான். இப்போ இந்த இடத்துல வேவ் ஃபங்க்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல அட் டைம் பீரியட் டி வந்து t/2 இருக்கும் பொழுது அதோட வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸோ அட் t/2 உங்களுக்கு இந்த வேவ் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது வந்து அந்த நம்ம கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து ஈக்குவல் டு 1 டைம் பீரியட் ஈக்குவேட் பண்ணும்போது ஹாஃப் த டைம் பீரியடா இருக்கும்போது வேவ் ஃபங்க்ஷன் மாறிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்போ நமக்கு என்ன அல்டிமேட் எய்ம்னா, இந்த கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைன் பண்ணி டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு sum of potential energy plus kinetic energy. Okay, the potential energy ஓட equation ரெண்டு ஃபார்ம்ல, ஒன்னு with respect to sin function நம்ம எழுதிருப்போம், இன்னொன்னு with respect to amplitude and displacement எழுதிருப்போம். ரெண்டுத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் in terms of sin and cosine wave function சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் என்ன, கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷனோட என்ன நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருக்கோம், அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் ஒமேகா t அப்படின்னு வந்தது. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி வந்து பிளஸ் half into m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் cos சைனுக்கு பதிலாக cos ஸ்கொயர் ஒமேகா t. ஸோ இதுல கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேமா இருக்கிற டேர்ம் வந்து half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர், ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. ஸோ நான் காமனா வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன வரும், sin ஸ்கொயர் ஒமேகா டி பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. நமக்கு தெரியும் இது ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணா we will get 1. அப்போ எனக்கு டோட்டல் எனர்ஜி என்ன இருக்கு, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half into m into ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் வருது. இது வந்து டோட்டல் எனர்ஜியோட ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் கொசைன் ஃபங்க்ஷன். இதே இது சேம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்வால்வ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப எனக்கு என்ன வரும், டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு again sum of potential energy and kinetic energy. அதோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம டோட்டல் எனர்ஜியை ஈன்னு எடுத்துட்டோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ, கைனடிக் எனர்ஜி வந்து கேஇ. ஸோ யூ வந்து என்னது, half m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வருது. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன வந்தது, half m ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்தது. ஸோ அகைன் ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா half m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் half m ஒமேகா ஸ்கொயர், இதை உள்ள கொண்டு போனா எனக்கு என்ன வரும், a ஸ்கொயர் வரும் மைனஸ் half m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் அவுட் ஆச்சுன்னா எனக்கு டோட்டல் எனர்ஜி இ வந்து half m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர்னு வருது. அதுதான் நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் வேவ் ஃபங்க்ஷனும் அதான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகே, ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி ஆம்ப்ளிடியூட் வந்து ஏ என்ன அப்படிங்கறத எழுத போறோம். ஒமேகாங்கிறது என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். எம் வந்து மாஸ் ஆஃப் த பிளாக்கோ பாபோ நம்ம என்ன கன்சிடர் பண்றோமோ, ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஸோ நான் ஆம்ப்ளிடியூட ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 times e டிவைடட் பை m ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வருது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஒமேகா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் k பை m. அப்போ ஒமேகா ஸ்கொயர் வந்து k பை m இருக்கு. ஸோ m ஒமேகா ஸ்கொயர்ங்கிறது என்ன, இதை வந்து k அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2 times the total energy divided by the constant. கேங்கிறது the spring constant. ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் என்ன எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 times the energy divided by k.
எனக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு அந்த ரெண்டு டோட்டல் எனர்ஜி பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜியோட டோட்டல் எனர்ஜி இதை எப்படி நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ த டோட்டல் எனர்ஜி வெர்சஸ் டைம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், டைம் ஜீரோவா இருக்கும் பொழுது அதுவும் ஜீரோவா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் இப்படிதான் மாறும். ஓகே, மேக்ஸிமம் போயிட்டு மினிமம் வரும், திரும்ப மேக்ஸிமம் போயிட்டு மினிமம் வரும். இதுதான் u ஆஃப் டி, பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேரியேஷன். இப்போ அந்த கைனடிக் எனர்ஜியோட வேரியேஷன் நான் கொண்டு வர போறேன். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கு, உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கு. அப்போ அந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மினிமம் ஆயிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அது எங்கெல்லாம் மேக்ஸிமம் வருதோ அங்கெல்லாம் மினிமம், அந்த மாதிரி மாறி மாறி ஆல்டர்னேட்டிவா வரும். ஓகே, இது மினிமம் போகும்போது இது மேக்ஸிமம், அதுக்கப்புறம் திரும்ப இது மேக்ஸிமம் போகும்போது இது மினிமம், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் u ஆஃப் டிங்கிறது இந்த ஒயிட் கலர்ல, பிங்க் கலர் இருக்கிறது கைனடிக் எனர்ஜி வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது, ஒரு கான்ஸ்டன்டா வருது. என்ன வேல்யூ, half m ஒமேகா ஸ்கொயர் a. ஓகே, ஸோ அட் எனி டைம் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆச்சுன்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். அப்ப டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும், பியர்லி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். அப்பவும் டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும், உங்களுக்கு ஈயா தான் இருக்கும். இங்க பாருங்க, E is equal to U plus KE. அப்ப U ஜீரோ ஆகும்போது டோட்டல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கு, கைனடிக் எனர்ஜி. அதே இது கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும் பொழுது டோட்டல் எனர்ஜி E வந்து எது இருக்கு, பியூர்லி உங்களுக்கு பொட்டன்ஷியலா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பாயிண்ட்ல இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல இருக்கு, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ இந்த டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எனக்கு பார்ட்லி கைனடிக் எனர்ஜி பிளஸ் பார்ட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டுத்தோட அடிஷனும் உங்களுக்கு டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ எனக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எப்போதுமே அட் எனி டைம் ஏதாவது ஒரு எனர்ஜி ஜீரோவானாலும் டோட்டல் எனர்ஜி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால தான் எனக்கு ஒரு கிராஃப் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப், இந்த ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் parallel to the axis தான் எனக்கு டோட்டல் எனர்ஜி E கொடுக்குது. இது வந்து சம் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்றோம்னா, அட் எனி டைம் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் இன் அ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி மாறினாலும் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ அதுதான் டோட்டல் எனர்ஜி வந்து it is going to prove law of conservation of energy.